ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து குருத்தோலை ஞாயிறு இந்த நாளிலே ஆண்டவர் எருசலேமிற்கு அவர் பவனியாக சென்ற பொழுது அந்த வேளையிலே அங்கே எவைகளெல்லாம் நடைபெற்றது, எவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து வேதாகமம் எழுதி வைத்திருக்கிற வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதிலிருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எழும்ப கட்ட உருவாக்க செய்யும். ஆமென். இன்றைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் சில வசனங்களை தொடர்ந்தேர்ச்சியாக வாசிக்க வேண்டும். நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் வசனங்கள் 28 முதற்கொண்டு 43 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். வழக்கமாக செய்தியிலே இவ்வளவு நீண்ட வசனங்களை நாம் வாசிப்பது இல்லை. 1, 2 அல்லது 3 ஆகிய குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம்தான் வாசிப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு சம்பவம், அதில் நடைபெற்றவைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். ஆகினாலே அந்த நிகழ்ச்சி என்ன, அதில் நடைபெற்ற காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமத்தை திறந்து லூக்கா எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் இறைவசனங்கள் 28 முதற்கொண்டு நான் வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த பொழுது தம்முடைய சீசர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாகுவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு
உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் திரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். தொடர்ந்து இந்த வசனங்கள் தேவாலயத்திற்குள் கர்த்தர் சென்று அங்கே தேவனுடைய வீட்டை துன்மார்க்கர்களுடைய கூடாரத்தை போல மாற்றியிருந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறதை வசனங்கள் 45 முதற்கொண்டு 48 உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலை வந்தது என்பதை அறிந்த பொழுது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், ரசம் குறைவுபட்டு விட்டது என்று. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று. ஆனால் தன்னுடைய வேலை வந்த பொழுது, அதை தன் ஆவியில் அவர் உணர்ந்த பொழுது, அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார். வசனம் 28 அதை பார்க்கிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார். அவர் போகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், தன்னுடைய சீசர்களை பார்த்து அந்த பெத்பகே பெத்தானியா என்கிற எருசலேமுக்கு மிக அருகாமல் சமீபமாக இருக்கிற அந்த மலையின் பட்டணங்களுக்கு வந்த பொழுது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு நீங்க போங்க, அங்கே ஒரு மனிதனும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க நீங்கள் காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். நாம் சில வசனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியிலே ஆண்டவர் முதலாவது கழுதையை தனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமாரியா ஸ்திரீட்ட போய் ஆண்டவர் வந்து என் தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்று ஆண்டவர் கேட்டார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாவது இல்லையா என்று ஆண்டவர் கேட்டார். வனாந்தரத்தில் 5 மீனை ஆண்டவர் ஆசீர்வதித்த பொழுது உங்களிடத்தில் எண்ணெய் இருக்கிறது என்று கேட்டார். இதெல்லாம் ஆண்டவர் கேட்டவைகள். ஆனால் இங்கே ஆண்டவர் வித்தியாசமான ஒன்றை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எனக்கு கழுதை வேண்டும், கழுதை குட்டி, அதாவது மரி வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன் ஆண்டவர் இதை கேட்கிறார் அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வருவோம் என்றால், அங்கே அருமையான ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக சகரியா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் கழுதை குட்டியை அவிழ்த்து வரும்படிக்கு கேட்கிறார். பாருங்க, ஒரு காரியத்தை இந்த இடத்துல நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். புறஜாதி ராஜாக்கள் எல்லாரும் இஸ்ரவேலிலே யூதர கோத்திரத்தில் வருகிற ராஜாக்களை தவிர மற்ற புறஜாதி ராஜாக்கள் எல்லாம் அல்லது ராஜாவாக இருக்கிறவர்கள் எல்லாம் குதிரையின் மீது தான் வருவார்கள். குதிரையின் மீது தான் வருவார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலும் தமிழ் கலாச்சாரத்திலும் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பெருநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் எல்லாம் குதிரைகளிலே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
அவர்கள் வருகிறார்கள். சிலர் குதிரையிலே ரதத்தை பூட்டி அதிலே வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் யூத ராஜாக்கள் எல்லாம் குதிரையிலே வருவது கிடையாது. எதிலே வருவார்கள் என்றால் கழுதையில் வருவாங்க. கழுதையின் மீது தான் ஏறி வருவாங்க. அப்போ கழுதையின் மீது ஏறி வர்றது அது ஒரு மாதிரியாக தெரியுதே பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, நம்ம ஊரில் தான் கழுதையை ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணிட்டோம். ஒரு மாதிரியாக ஒரு ஓரத்தில் நாம் வச்சு அதை ட்ரீட் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கழுதையம்மா பல விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை திட்டுறதுக்கு கழுதையை தான் பயன்படுத்துகிறோம். நமக்கு பிடிக்காதவர்களை திட்டுவதற்கு அருமையாக கழுதை எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுது பார்த்தீங்களா நமக்கு. சரி, இது ஒரு உரம் இருக்க. ஆனால் இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் கழுதையை தான் பயன்படுத்தினார்கள். கழுதை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிடையாது பாருங்க. இஸ்ரவேலிலே மேன்மையான ஒன்று, இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறேன், ராஜரிகமான ஒன்று. மேன்மையான ஒன்று, ராஜரிகமானது ஒன்று. ஒரு குதிரையின் விலையை விட ஒரு ஒட்டகத்தினுடைய விலை ரொம்ப அதிகம். இஸ்ரவேலில் ஒரு ஒட்டகத்தினுடைய விலையை விட ஒரு கழுதையினுடைய விலை ரொம்ப அதிகம். கழுதைன்றது காஸ்ட்லி, கழுதைன்றது ராயல்டி, கழுதைன்றது ரிச்சானது. இங்கே ஆண்டவர் அதிலே நான் எருசலேமுக்கு வர இருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக்க நான் வர இருக்கிறேன் என்று சொல்லி கழுதையை அவிழ்த்து வரும்படிக்கு செய்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுடைய காலங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், தாவீது கூட சாலமோனை ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணுவிக்கிற பொழுது அவர் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்க அதை கூட வாசிப்பீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 33வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த பொழுது ராஜா அவர்களை நோக்கி, அதாவது தாவீது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு, உங்கள் ஆண்டவன்னா தன்னைத்தான் சொல்றார், உங்கள் ஆண்டவனாகிய தாவீதாகிய என்னுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். இப்ப சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். அப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிற சாலமோன் எதிலே அவன் போக வேண்டும் என்றால், ராஜாவுக்கான ராஜா பயன்படுத்துகிற அந்த கோவேறு கழுதையின் மீது அவர் அமர்ந்து போக வேண்டும். தாவீது ராஜா, தாவீது அவர் கோவேறு கழுதையின் மீது தான் என்ன செய்திருக்கிறார், அமர்ந்து போகிறார். அதைத்தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இங்கே அதைத்தான் தாவீது சொல்கிறார், நீங்கள் என்னுடைய கோவேறு கழுதையின் மீது சாலமோனை அமர செய்து அவனை அழைத்து சென்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவீங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்பொழுது கழுதையின் மேல் ஏறி போகிறார். அப்போ எருசலேமுக்கு எப்படி அவர் போகிறார்? ராஜாவாக போகிறார், ராஜாவாக போகிறார். இதற்கு முன்பதாக எருசலேமுக்கு அவர் போனது வேறு வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனால் இங்கே இந்த இடத்துல அவர் போகிற பொழுது அவர் ராஜாவாக போகிறார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நமக்கும் ஒரு ராஜா என்றென்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரிடத்தில் ஆளுகை இருக்கிறது, அவரிடத்தில் அதிகாரங்கள் இருக்கிறது, அவருக்கு கீழாக எல்லாம் இருக்கிறது. ஆமென்.
இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க, இன்னும் நாளைக்கு கூட புதிது ராஜாக்கள் வருவார்கள். ஆனால் வந்தவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்பது தேடினாலும் சில வேளையிலே நமக்கு கிடைப்பதில்லை. அவைகளெல்லாம் கட்டுக்கதைகளைப் போல சில காலங்களுக்கு பின்பதாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கு ராஜாவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களை ஆளுகிறவர், உங்களை நேர்த்தியாய் ஆளுகிறவர், உங்களுக்கு நேர்த்தியாய் நியாயம் செய்கிறவர், உங்களை வழி நடத்துகிறவர். ஆமென், நம்முடைய ஆண்டவர். சரி, இப்ப கழுதையை அழைத்து வரும்படிக்கு செய்து அதன் மீது ஏறி அமர செல்ல அவர் சித்தம் கொண்டு இப்ப கழுதையை அவிழ்த்து வரும்படிக்கு சொல்றார். சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா 31வது வசனத்துல, அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், அதை ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு என்ன சொல்லுகிறார்? அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, வேதாகமத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பல முறை வேதாகமத்தை வாசித்திருந்தாலும் அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகமாக இருந்தாலும் எல்லாமே நல்லது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எழுத்தும், அதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒருபோதும் ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு இயேசு? அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? இப்பதான் இயேசு தன்னை குறித்து என்ன சொல்கிறார்? நான் ஆண்டவர் என்று இயேசு சொல்கிறார். நான் யாரு? Who I am, நான் யார்? ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவர் என்று சொல்லுங்கள் என்று இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ராஜா, அதே சமயத்தில் அவர் ஆண்டவர், அதாவது கடவுள். இயேசு தன்னை ஆண்டவர் என்று இப்பதான் அவர் வெளிப்படுத்துகிறார், ஃபோக்கஸ் பண்ணுகிறார். இங்கே ஏன் ஆண்டவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், இந்த யூதர்கள் எல்லாம் இயேசுவை ராஜாவாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவர் ராஜாவா ஆயிரணும், இவர் ராஜாவாக இருக்கணும், இவரை நாம ராஜாவா ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாம் பெரிய பிளான் போடுறாங்க, திட்டம் போடுறாங்க. அந்த பவனிலே ஏறக்குறைய சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் 2.5 லட்சம் ஜனங்கள் இயேசுவின் பின்னாக வருகிறார்கள். அவருக்கு எதிர்கொண்டு ஏறக்குறைய 1 லட்சம் பேர் அவருக்கு எதிர்கொண்டு எருசலேமிலிருந்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், இறை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பெரிய கூட்டமும் இயேசுவை ராஜாவாக அங்கீகரிச்சாச்சு, இயேசுவை ராஜாவாக அவங்க ஏற்றுக்கொண்டாச்சு. இயேசுவே மாட்டேன் என்று சொன்னாலும், இல்லை நீங்க ராஜாவாகத்தான் இருக்கணும், நீங்க ராஜாவா ஆயிரணும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு இப்ப ராஜாவாக யார் இருக்கிறார்னா ரோம ராயன்கள் இவங்களுக்கு இப்ப ராஜாவாக இருக்கிறாங்க. ரோமர்களுக்கு கீழாக இந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆகையினாலே இந்த ரோம ராஜ்யத்தை முறியடிச்சு இப்பொழுது அதிகார பீடத்தில் இருக்கிற பிலாத்துவை
அதிகாரத்திலிருந்து கீழே இறக்கி விட்டு இயேசுவை அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிடணும். அவர் எல்லாத்தையும் செய்வார், எல்லாத்தையும் செய்வார். நமக்கு விடுதலையை கொடுப்பாரு, நம்ம கையில் அதிகாரம் கொடுப்பாரு, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பாரு. ரோமர்களுக்கு இல்லாத அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயேசு கிட்ட இருக்கிறது. அவர் சொன்னார்னா அற்புதம் நடந்துரும். அவர் சொன்னார்னா, அவர் ஆசீர்வச்சார்னா, 5 அப்பம் என்ன, 2 மீன் என்ன, காணா ஒரு கல்யாண வீடு என்ன, லாசருடைய வீடு என்ன, எல்லா ஆசீர்வாதமா நமக்கு இயேசுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுடைய கண்கள் என்ன செய்யல, இயேசுவ ராஜாவாக அவங்க என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. ஆனா இயேசு தன்னை எக்ஸ்போஸ் பண்றாரு, வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நான் ராஜா மட்டுமல்ல, நான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஆமென். அது ராஜாவுக்கு தேவைன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லல. பாருங்க, கழுதை குட்டியை அவிழ்க்கிற பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்றால் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தேவை. யாருப்பா இஸ்ரவேலின் ராஜா? இந்த நஸ்ரேன் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படி சொல்லல. பாருங்க, அது ஆண்டவருக்கு தேவை. ஜனங்கள் எல்லாம் இயேசுவை இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், முழக்கம் இடுகிறார்கள், கோஷம் இடுகிறார்கள். ஆனா இயேசு தன்னை யாருன்னு சொல்றாரு? ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு ஆண்டவர், மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பேதுரு பிரசங்கத்தில் சொல்லுகிறார், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் மாற்றினார் என்று. ஆமென். அல்லேலூயா. அவர் ஆண்டவர். ஆமென். ஆளுகை செய்கிறவர், அதிகாரம் உடையவர், மாட்சிமை உடையவர், வல்லமை உடையவர். அவருடைய ஆளுகை என்றென்றைக்கு மாறாதது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்கு ஆண்டவராகவும் இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், வேறு யாரும் கிடையாது. தன்னைத்தான் ஆண்டவர் என்று சொல்லி, தன்னைத்தான் கடவுள் என்று சொல்லுகிற எத்தனையோ இருந்தாலும் இயேசு ஒருவரே ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அப்ப நீங்க சொல்லணும், உங்க வாழ்க்கையில இயேசுதான் ஆண்டவர் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஏன்னா இயேசு சீசர்கிட்ட சொன்னாரு, அது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு. தன்னை ஆண்டவர் என்று நீங்க சொல்லணும்னு சொன்னாரு. நீங்களும் சொல்லணும். எப்படி சொல்றது? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இயேசுதான் உங்க ஆண்டவர்னு சொல்லணும். அது நன்மையான காரியத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை பிரச்சனை, வேதனை, கஷ்டம் இந்த மாதிரி காரியமா இருந்தாலும் சரி, அதுல இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லணும். ஒரு நல்ல காரியம் இருக்குது, ஒரு நன்மையான காரியம் உங்க வாழ்க்கையில் வருகிறது அப்படின்னா இதற்கு இயேசுதான் ஆண்டவர் சொல்லணும். இது இயேசுதான் ஆண்டவர் சொல்லணும். ஒரு பிரச்சனை இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, அந்த நேரத்தில் சொல்லுங்க, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையின் மேலாக இயேசு ஆண்டவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவராக இருக்கிறார். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஏன் அவிழ்க்கிறீங்க? எதுக்கு இந்த குட்டியை அவிழ்க்கிறீங்க? எதுக்கு நீங்க செய்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க தானே அப்படி பண்ணீங்க. ஆமா, நீங்க தான், எல்லாம் உங்களால தான் அப்படின்னு உங்க மேல குற்றப்பழி, உங்க மேல குறை சொல்லுதல், உங்களை தீமையாய் குற்றவாளியாய் தீர்க்கிறது, இப்படி எப்படிப்பட்ட நன்மையான காரியமா இருந்தாலும், வேதனையான உபத்திரவமான காரியமா இருந்தாலும், நீங்க அதற்கு எல்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, இதற்கு இயேசு ஆண்டவராய் இருக்கிறார் என்று. இயேசு ஆண்டவராய் இருக்கிறார். கழுதை குட்டி அவிழ்த்த பொழுது அவங்க கேட்டாங்க, ஏன் அவிழ்க்கிறீங்க? சொன்ன பதில், இது ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு. யாருமே எதுவும் சொல்லல, யாருமே ஒன்று சொல்லல. அப்போ உங்க பிரச்சனையிலையும் உங்க வாழ்க்கையிலும் நீங்க இது ஆண்டவர், இயேசு ஆண்டவர், அவருக்கு கீழாக இருக்கிறதுன்னு சொன்னா யாரும் உங்களுக்கு எதிராக அந்த காரியத்தில் எதுவும் செய்யவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. எதுவும் செய்யவே முடியாது ஆண்டவர். சரி, அதற்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 35வது வசனம், அதை இயேசுவினிடத்தில்
அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, எதை? அந்த கழுதை குட்டியாகிய மரியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இங்கே ஒரு செயல் நடக்கிறது பாருங்க. ஒவ்வொன்றும் பாருங்க, அப்படியே நம்ம வாச்சிட்டு எங்க போகிறோம் அப்படின்னே தெரியாமல் பட 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 படன்னு வாசிச்சுட்டு அப்புறம் பைபிள் அட்டையை திருப்பிட்டு ஓ அவ்வளோதான் நான் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது பாருங்க. ஒவ்வொரு செயலும் முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே பாருங்க என்ன நடந்தது. இயேசுவை அந்த கழுதை குட்டியாகிய மரியின் மீது ஏற்றி தங்கள் வஸ்திரங்களை அதன் மீது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போடுகிறார்கள். இஸ்ரவேலிலே ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னன்னா, ஒருவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டுட்டா, ஒருவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டுட்டா இஸ்ரவேலிலே என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய வஸ்திரங்களை அவர்களுக்கு முன்பதாக எடுத்து என்ன செய்வாங்க? புற்றுவாங்க. நடக்கிற பாதையில் போடுவாங்க. அல்லது அவங்க இந்த கழுதை ஏறி வர்றாங்க இல்லையா, அதில் அவங்க விரித்து விடுவாங்க. அப்போ இந்த ஜனம் தங்களுடைய வஸ்திரத்தை எடுத்து அந்த கழுதையின் மரியின் மீதும் அவர்களுடைய வழியிலும் போடுறாங்க. அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம்? இயேசுவை தங்களுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு ஒரு காரியம் பாருங்க. இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு இயேசுவை ராஜாவாக்குறதற்கு அவங்க அவ்வளவு ஃபோர்ஸா அவ்வளவு மும்முரமா இருக்கிறாங்கன்னா, இயேசு சொன்ன உடனே எல்லாத்தையும் செய்யாங்க. இயேசு சொன்ன உடனே என்ன செய்யறாங்க? கழுதை குட்டியை அவிழ்த்துட்டு வாங்கன்னா உடனே ஓடி போய் கழுதை குட்டியை அவிழ்த்துட்டு வர்றாங்க. ஐயோ அவங்க கேட்பாங்களே, அல்லது நீங்க போங்க இவரை அனுப்பலாம் அப்படிலாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. உடனே ஓடி போய் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு ஓடி போய் அந்த கழுதை குட்டியை அவிழ்த்துட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே வஸ்திரங்கள் எல்லாம் யார் கழட்டி போட சொன்னா? யாராவது போட சொன்னாங்களா? கழுதை வந்துருச்சு, எல்லாரும் உங்க வஸ்திரத்தை கொண்டு வந்து போடுங்க, இப்படி யாராவது சொன்னாங்களா? தண்டூரா போட்டாங்களா? இல்ல பாருங்க, இவங்க எல்லாம் மும்முரமா இருக்கிறாங்க. அதாவது அவ்வளவு ஃபோர்ஸா அவ்வளவு வீரியம் கொண்டு, இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா அவ்வளவு அவசரமா இருக்கிறாங்க. ஏன் அப்படி ஃபோர்ஸா இருக்கிறாங்க? ஏன் அப்படி அவசரமா இருக்கிறாங்க அப்படின்றத இந்த செய்தியில அடுத்தடுத்து வருகிற இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா இப்ப இவங்க எல்லாம் அவ்வளவு அவசரமா இருக்கிறாங்க. அவசரமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கழுதை குட்டியாகிய மரி வந்தாச்சு. வந்த உடனே அவரவர் தங்கள் வஸ்திரங்களை எடுத்து அந்த கழுதையின் மீது போட்டு இயேசுவை அதன் மீது அவங்களே ஏற்றுக்கிறாங்க. இந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்போம் பாருங்க. 35வது வசனம். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல். கழுதை கூட்டி வந்ததுதான் தாமதம், அதாவது அதை கொண்டு வந்ததுதான் தாமதம். பட்டன்னு தங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் அது மேல எடுத்து போட்டுட்டு அப்புறம் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? இவங்களே ஏத்திட்டாங்க. இயேசு ஏறி உட்கார்ந்தாரா? கழுதை வந்தது, சீசர்கள் கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கொடுத்தார்கள். இயேசு அதன் மேல் ஏறினார். அப்படி இருக்கா? கெனசரேத்து கடல்ல 2 படகு இருந்தது, அதில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அப்படி வாசிக்கிறோம். அது மாதிரி கழுதை குட்டி வந்த உடனே இயேசு அதை பார்த்தார், பின்பு அதன் மேல் ஏறினார், எருசலேமுக்கு போனார். அப்படியா போட்டிருக்குது? இல்லை பாருங்க, குட்டி வந்ததுதான் தாமதம் அப்படின்ற மாதிரி சொன்னா, இவங்க தங்க வஸ்திரத்தை தூக்கி அதன் மேல போட்டுட்டு இயேசுவை இவங்களே ஏத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்கள இயேசுவை ராஜாவாக கொண்டு வரணும்.
எங்க கொண்டு வந்து பிலாத்துவ சீட்டை விட்டு கீழே இறக்கி இயேசுவ அந்த சீட்டில் உட்கார வைக்கணும். இனி ரோமர்கள் நோ முடியாது, எங்களை ஆளுகை செய்ய முடியாது. வசனம் நிறைவேறுது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. சகரியா மூலமா சொன்ன சகரியா 9:9 இப்ப நடக்குது. ரோம ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுறோம், பிலாத்துவிற்கு முடிவு கட்டுறோம், ஏரோதுக்கு முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இயேசுவ ராஜா வாக்குறாங்க. அவசர அவசரமா என்ன பண்றாங்க, ஏத்துறாங்க. ஏன்னா அடுத்து ஓய்வு நாள் வரப்போகிறது, அதுக்கு முன்னாடி பஸ்கா வரப்போகிறது. ஆகினாலே அதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் செஞ்சாகணும். சில நேரத்தில் நம்ம செய்கிறோம் இல்லையா, ஐயோ டைம் இல்லை சீக்கிரம் முடிச்சிடணும், அதுக்குள்ளே பட்ட நம்ம வேலையெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா. இவங்க பஸ்கா வரப்போகிறது, ஓய்வு நாள் வரப்போகிறது, அதுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் பண்ணி நாம் விடுதலை அடைஞ்சிடணும். ரோம ராஜ்யத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை என்ன பண்ணுறாங்க, ராஜாவாக்குறாங்க. அதாவது இயேசுவின் மீது தங்களுடைய வஸ்திரங்களை அந்த கழுதை குட்டியின் மீது போட்டு அது நடந்து போகிற பாதையில எல்லாம் வஸ்திரங்களை போடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முன்பதாக தங்களுடைய வஸ்திரங்களை எடுத்து விரித்து போடுவார்கள். இப்படி என்ன ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நம்ம இந்தியாவிலையும் நம்முடைய தமிழ்நாட்டிலையும் சில 100 வருஷத்துங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜனக்கூட்டம் இன்னொரு ஜனக்கூட்டத்தை பார்த்தோன்னே தலையில் கட்டி இருக்கிற உருமாலை அவுத்துருவாங்க, தோளில் போட்டிருக்கிற துண்டு எடுத்துருவாங்க, எடுத்து கக்கத்தில் வச்சுக்குவாங்க அல்லது இடுப்பில் கட்டிக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலில் போட்டிருக்கிற செருப்பை எடுத்து கையில் பிடிச்சிக்குவாங்க. இப்படியெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? இப்படியெல்லாம் பழக்கங்கள் இருக்கிறது தெரியுங்களா? ஏன் அப்படின்னா தங்களை விட அவங்க பெரிய ஆளுகள், தங்களை விட அவங்க மேன்மையானவர்கள், தங்களை விட அவங்க உயர்ந்தவங்க, தங்களை விடங்க அவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க, தங்களை அவங்க ஆளுகை பண்ணுறவங்க, அவங்க மேலானவங்க, அவங்களுக்கு முன்னாடி நாம் சாதாரணமானவர்கள் அல்லது அவங்க மேலானவங்க தான் அப்படின்னு அங்கீகரிக்கிறோம். ஆமாம், எங்களை விட இவங்க மேலானவங்க அப்படின்றதுக்காக தலையில் கட்டியிருக்கிற உருமாலை எடுத்து கீழே வச்சுக்கிறாங்க, கக்கத்தில் வச்சுக்கிறாங்க, தோளில் போட்டிருக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம் எங்களை விட அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலில் இந்த ஒரு வழக்கம் பழக்கமாக அது கலாச்சாரமாக இருந்திருக்குது. தங்கள் வஸ்திரத்தை யாரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முன்னாடி விரித்து போடுவார்கள். யெகூவை ராஜாவாக்கின பொழுது இப்படிப்பட்ட செயலை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்க காண்பீர்கள். ஆனால் பாருங்க, நம்மளுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நமக்கு ஒரு கர்த்தர் ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் யாரு? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் என்ன தெரியுமா செய்தாரு? இங்கே கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வஸ்திரத்தை அவர் எடுத்து கீழே போடவில்லை, மாறாக அவர் உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை போடுறார். என்ன வஸ்திரம் தெரியுமா? துதியின் வஸ்திரம், நீதியின் சால்வையை உங்கள் மீது அவர் அணிவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்க வஸ்திரத்தை நீங்க கீழே போடுங்கன்னு அவர் சொல்லல, உங்களை பார்த்து. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விட நீங்க எவ்வளவு மேன்மையானவங்க அப்படின்றத நீங்க அறிந்து கொள்ளலாம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார்களோ, எவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டார்களோ, ரட்சிக்கப்பட்டார்களோ, அவர்களுடைய வஸ்திரத்தை அவர் உரியல. அவர் என்ன பண்றாரு? உங்க மேல தன்னுடைய வஸ்திரத்தை போடுகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு துதியின் சால்வை, துதியின் வஸ்திரம், நீதியின் சால்வையை ஆண்டவர் உங்க மேல போடுறாரு. ஆமென் சொல்லுங்க. எலிசா மேல ஒரு சால்வையை போட்டார் தெரியுமா? ஆண்டவர் உங்க மேல சால்வையை போடுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சம் பொழைக்க போன ரூத்து போவாசனுடைய வயலுக்கு போய் சிந்தினதெல்லாம் பொறுக்கிட்டு, அப்புறம் போவாஸ் படுத்திருந்த இடத்துல அவ படுத்திருக்கிறா. அப்போ போவாஸ் என்ன செய்கிறார்? தன் போர்வையை, தன் வஸ்திரத்தை ரூத்தின் மீது என்ன செய்கிறார்? விரிக்கிறார். நீ
பாக்கியவதி, நீ பாக்கியவதி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அடைக்கலமாக கொண்ட உனக்கு அவராலே உனக்கு ரட்சிப்பு வருவதாக என்று சொல்லி தன்னுடைய போர்வை விரித்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உங்க மேல அவர் உங்க வஸ்திரத்தெல்லாம் எடுங்க கொடுங்க, முடியாது, யார் நீ இப்படி இருக்கலாமா அப்படி சொல்ல, அவர் தன்னுடைய வஸ்திரத்தை உங்க மேல போடுறாரு. ஆமென் சொல்லுங்க. தன்னுடைய நீதியின் சால்வையை உங்க மேல போடுறாரு, உங்க மேல விரிக்கிறார். ஆமென். போவாஸ் ரூத்துக்கு ஒரு போர்வையை விரிச்ச பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு, தலைகீழா மாறிடுச்சு. ரூத்து இஸ்ரவேலிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு நபரா மாறிட்டா. ஆமென் சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதியின் சால்வை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் என்ன நடக்குது? அதற்கப்புறம் என்ன நடக்குது? 38வது வசனம். அவங்க என்ன சொல்றாங்க? 37 வாசிருவோமா? அவர்கள் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாகுவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? மிகுந்த சந்தோஷமா தேவனை புகழ்றாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா அவரு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாகுவதாக அப்படின்னு சொல்லிட்டு தேவனை புகழ்றாங்க. அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் அப்படியே விவரிச்சு சிலாகித்து புழங்காகிதான் அடைஞ்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்க மறக்க கூடாது. என்னைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு காணா ஊர்ல கல்யாண வீட்டில் அந்த தண்ணி திராட்சை ரசமாயிருச்சு. இவங்க மறக்கல, இவங்க மறக்கல, ஞாபகப்படுத்தி பேசுறாங்க, ஞாபகப்படுத்தி பேசுறாங்க. அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் படுத்த படுக்கையா கிடந்த மனுஷன், அவன் வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதம் இவங்க மறக்கல, பேசுறாங்க. அந்த 5 அப்பம் 2 மீன் மறக்கல, பேசுறாங்க. பேதுருடைய படகு நிரம்பினது மறக்கல, பேசுறாங்க. 12 வருஷம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமானது மறக்கல, பேசுறாங்க. 18 வருஷம் கூனியா இருந்த அம்மா நிமிர்ந்தது மறக்கல, பேசுறாங்க. எத்தனையோ பேர் மனம் திரும்பினது மறக்கல, பேசுறாங்க. எல்லாத்தையும் மறக்காம பேசுறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்களா இருக்கட்டும், அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களா இருக்கட்டும், நீங்க மறக்க கூடாது, மறக்க கூடாது. ஞாபகத்தில் வைத்திருக்கணும். ஏன் வைத்திருக்கணும்? அன்றைக்கு மட்டும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்காம இருந்திருந்தா, அன்றைக்கு மட்டும் கர்த்தர் உங்களை அப்படி அற்புதமா வழி நடத்தாம இருந்தா, ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களை அன்றைக்கு விடுதலையாக்கி கொண்டு வராம இருந்திருந்தா, இன்னைக்கு எங்க இருந்திருப்போம்? இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய வீடு எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? பிள்ளைகள் எப்படி இருந்திருப்பாங்க? சமுதாயத்தில் நம்ம என்னவா இருந்திருப்போம்? ஆண்டவர் செய்த அற்புதங்களை என்ன செய்யாது? மறக்க கூடாது, மறக்க கூடாது, மறக்கவே கூடாது. ஆண்டவர் பாருங்க, நீங்க பழைய ஏற்பாடு நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்றத அவரே சொல்றாரு. யோர்தானை கடந்து வருகிற பொழுது யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா இந்த கல்கள் எல்லாம் எடுத்து வச்சிருப்பா, இதெல்லாம் என்னன்னு உங்க பிள்ளைகள் சந்ததியை கேட்டா, ஆண்டவர் உங்களுக்கு செய்த இந்த நன்மைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க, அவங்களுக்கு விவரித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன சூழ்நிலையில் இருந்தீங்க, கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டீங்க, கர்த்தர் எப்படி உங்களை சந்திச்சாரு, எப்படி உங்களை ரட்சித்தாரு, உங்களுக்கு எப்படி அற்புதங்களை செஞ்சாரு, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ரெண்டாவது உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அதை சொல்லணும், அதை சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவங்க அது மூலமாக ஆண்டவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு வல்லமை எப்படிலாம் இருக்குது அப்படின்றத அவங்க அறிஞ்சு கொள்ளுவாங்க. ஆண்டவர் நாமத்தை துதிப்பாங்க. அதே சமயத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, அல்லது நீங்கள் சந்தித்தது போல நீங்கள் கடந்து வந்த பாதமாதியா அவங்களும் கடந்து வந்தா, அப்போ அவங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க. ஆமே, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய சியோனுக்கு நேராக, கர்த்தருக்கு நேராகவே கண்களை ஏறெடுப்பாங்க. ஆமே, அல்லேலூயா. இப்போ மறக்கக்கூடாது பாருங்க, நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். பல வேலையில் பார்த்தீங்கன்னா நாம் எதை தெரியுமா மறக்காமல் இருப்போம், எதை தெரியுமா மறக்காமல் இருப்போம். சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க, நான் அதெல்லாம் மறந்துடுவேன்னு நினச்சிக்கேன். உங்கள் வீட்டுக்கு வந்தப்ப உங்கள் அம்மா அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, அதெல்லாம் மறப்பேன்னு நினைப்பேன். அதெல்லாம் மறக்கிற மாதிரியா இருக்குது என் மனசில். அப்படியே நான் செத்தாலும் காட்டுக்கு போனாலும் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். என்ன என்ன சரி, என்ன பண்ண போறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு டைம் வரும்ல, எனக்கு ஒரு அன்னைக்கு கேட்கிறேன் பாரு, அன்னைக்கு கேட்கிறேன் பாருங்க, அப்ப தெரியும் நான் யாருன்னு. சொல்லுவாங்க, நாக்க புடுங்குற மாதிரி கேட்பேன் அப்படின்னுவாங்க. பத்திரமா வச்சிருப்பாங்க. ஏங்க, முந்தா நாள் சமைச்சு ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள வச்சிருக்கிறதே கெட்டு போயிருது. ஆனா இது 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் அந்த வார்த்தையை அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க பாருங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. என்ன சொல்லி தூக்கி போட்டுருங்க, அப்பா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கங்கப்பா, அப்பா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. எனக்கு பயங்கரமான கோபம் இருக்குது, எனக்கு பயங்கரமான வைராக்கியம் இருக்குது. என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு எப்படி அவங்க அப்படி பண்ணலாம், எனக்கு அப்படியே. ஆனால் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஆமே, நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, மனசை ஃப்ரீயாக வச்சுருங்க. ஏதோ ஒரு வார்த்தையை, உங்களுக்கு எதிராக சொன்ன ஒரு வார்த்தையை உள்ளே வச்சு 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 அதை கழுவி அதை தொடச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அது செத்து போயிடக்கூடாதுல்ல, அது தண்ணி ஊற்றி அதெல்லாம் வேணாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு போயம் ஒன்று எங்கள் லெசனில் இங்கிலீஷில் இருந்துச்சு, ஏ பாய்சன் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ பாடத்தை வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் ஞாபகத்தில் இருந்துச்சான்னு தெரியல, எப்படியோ பாஸ் ஆகிட்டேன். ஆனால் ஏ பாய்சன் ட்ரீ அப்படின்ற ஒரு லெசனை, அவர் போயம் பொய்ட்ரி அதை நடத்தினாங்க. இப்போ நான் அதை நடத்தினா நான் உங்களுக்கு இங்கிலீஷ் வாத்தியார் ஆயிடுவேன். அதில் அது நம்ம வார்த்தை அல்லது அந்த ஒரு செயல், நமக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நமக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு செயல், அதை மனசுக்குள்ள வச்சிருந்தா அது ஒரு விஷ செடியை போல உள்ள வேரூற்றி உள்ள அப்படியே முளைச்சி அப்படியே இலைகள் விட்டு கிளைகள் விட்டு பயங்கரமான விருட்சமாக மாறிடும், அசைக்கவே முடியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை எடுத்து வெளியில் போடலான்னு நினச்சாலும் அதை என்ன செய்ய முடியாது. நீங்கள் ஒரு விதையை நடுறீங்க, அது ஏதோ ஒரு மரமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆலமரமோ அரச மரமோ வேப்ப மரமோ புளிய மரமோ ஏதோ ஒரு மரம், முருங்கை மரத்தவே வச்சுக்கோங்க. நீங்கள் நடுறீங்க, அது லேசாக துளுக்குது, தூக்க போது வேண்டான்னா நீங்கள் பிடிங்கி எறிஞ்சிடலாம், ஒரு 2 கிளை விடும்போது வேண்டானாலும் நீங்கள் வெட்டி எறிஞ்சிடலாம், அல்லது கொஞ்சம் உங்கள் உயரத்துக்கு வருகிற பொழுது கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களால் இன்னும் செஞ்சிடலாம், இல்லை ஒரு ஆளை விட்டு செஞ்சிடலாம். ஆனால் பெரிய விருட்சமாயிருச்சுன்னா நீங்கள் போய் ஐயோ நான் தான் நட்டேன், இதை நான் பிடிங்கி எப்படியாவது எரிஞ்சிட்றேன், அன்றைக்கி நல்லா இருந்துச்சு வேணும்னு நினச்சேன், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னா முடியுமா உங்களால்?
உங்களால் முடியுமா? அந்த நட்ட மரத்தில் என்னென்னலாம் இருக்கும் தெரியுங்களா? பறவையும் வந்து கூடு கட்டியிருக்கும், பாம்பும் அங்கே சுற்றிட்டு உட்காந்துருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம் பாருங்கள். இந்த பொறாமை, கோபம், வர்மம், வைராக்கியம், பிடிவாதம், பழி வாங்கிறது, ஒரு கை பார்க்குறேன், நான் யாருன்னு காட்டுறேன், இதெல்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எடுத்து தூர போட்டுருங்க. எல்லாத்தையும் வந்து முடியல அப்பா கையில் கொடுத்துருங்க. பழி வாங்குதல் எனக்குரியது என்று அவர் சொல்லிட்டாரு. பழி வாங்குதல் எனக்குரியது. நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, நீங்கள் தீமைக்கு நன்மை செய்யுங்க அப்படின்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமைக்கு நன்மை செய்யுங்க அப்படின்றாரு. ஆமென் சொல்லுவோம். ஒருத்தன் உன்னுடைய மேல் வஸ்திரத்தை கேட்டால் அவனுக்கு உன் உள் வஸ்திரத்தையும் கொடு. ஒருத்தன் உன்னை 1 மைல் தூரம் வரும்படிக்கு கூப்பிட்டா நீ 2 மைல் தூரம் போ. ஒருத்தன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிஞ்சா அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு அப்படின்றார். இதெல்லாம் என்ன ஆண்டவர் இங்கே சொல்கிறாருன்னா, ஒருத்தன் உனக்கு தீமை செஞ்சால் அவனுக்கு நன்மை செய்யி அப்படின்றாரு. இந்த காரியத்தில் கூட இஸ்ரவேலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த இஸ்ரவேலர்களை, யூதர்களை என்ன பண்ணுவாங்க, அடிமைகளை, இங்கே வா, இந்த என்னுடைய சுமையை எடுத்துக்க, வா எங்கூட 1 மைல் தூரம் வா, நடந்து வா, இதை தூக்கிட்டு வா அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்களா? ஆமாம். இயேசுவை சிலுவை சுமக்கும்படி ரோமர்கள் இயேசு மேலே சிலுவையை வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்சம் தூரத்தில் இயேசுனால அதை சிலுவையை சுமக்க முடியல. உடனே பார்த்தாங்க, அங்கே ஒரு பையன் இருந்தான், அவனை கூப்பிட்டாங்க, இங்கே வா, சீரேனே ஊர் சீமான், வா நீ சும அப்படின்னாங்க. அவன் சுமந்துருப்பான், வேறு வழியே இல்லை. அப்படிதான் அந்த ரோமர்கள் இஸ்ரவேலர்களை பண்ணுவாங்க. இங்கே வா, உன் வஸ்திரத்தை எனக்கு கொடு அப்படின்வாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், அப்படி உன்னை 1 மைல் தூரம் கூட்டிகிட்டு போனா நீ என்ன செய்ய, அடுத்து இன்னொரு தூரம் நான் நடந்து வர்றேன்னு சொல்லு, நான் இதை சுமக்கிறேன்னு சொல்லு. அவனால் என்ன செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன் பாருங்க, பழி வாங்குதல், கோபம், வர்மம், வைராக்கியம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு அப்பா கையில் கொடுத்துட்டு நீங்கள் சமாதானத்தை உள்ளே வச்சுக்கோங்க, சந்தோஷத்தை உள்ளே வச்சுக்கோங்க, நிம்மதியை உள்ளே வச்சுக்கோங்க, நம்பிக்கையை உங்களை உள்ளே வச்சுக்கோங்க, தெய்வீக பாதுகாப்பை உள்ளே வச்சுக்கோங்க. அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். கை வைத்து சொல்லுவோமா, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. சரி, இங்கே என்ன நடந்துச்சு பாருங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அவங்க விவரித்து பேசிட்டு அதற்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, இயேசுவை எருசலேமுக்கு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எருசலேமுக்கு உள்ளே போகும்போது இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? இயேசு அவரை கழுதை மரியின் மேல் ஏற்றி வஸ்திரங்கள் எல்லாம் விரித்து மரக்கலைகள் எல்லாம் வெட்டி போட்டு இப்போ இயேசுவை எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பயங்கரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க, பயங்கர சத்தம் போடுறாங்க பாருங்க. 39வது வசனத்தை பார்த்தா, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் ஒரே சத்தம் போடுறாங்க, கர்த்தருடைய நாமம் வாழ்க, ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் பேசாமல் இருக்கும்படிக்கு செய்யுங்க அப்படின்னு இயேசு சொன்னார். இவங்க பேசாமல் இருந்தா கல்களே கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் பாருங்க, இயேசுவை நேராக அவங்க எருசலேமுக்குள்ளார இப்போ சிட்டிக்குள்ளே என்ட்ரானோடனே இயேசு ஜனங்கள் எல்லாரும் இயேசு எங்கே போகணும் அல்லது இயேசு எங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா நேராக பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் பிலாத்துனுடைய அரண்மனையில் ஒரு பெரிய ஒரு போர்க்களத்தை, ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி பிலாத்த ஓட ஓட விரட்டி சிங்காசனத்திலிருந்து பதவியில் இருந்து இறக்கி அவன் ஆளுகளாகிய ஏரோது எல்லா சகாக்களையும் விரட்டி எருசலேமில் இருந்து துரத்திட்டு இயேசுவ ராஜாவா உட்கார வைக்கணும்னு கூட்டிட்டு போறாங்க. ஆனா இயேசு சிட்டிக்குள்ள என்ட்ரானோனிய எங்க போறாருன்னா பிலாத்துனுடைய அரண்மனைக்குள்ள போகல. பிலாத்துனுடைய அரண்மனைக்குள்ள போகல. அவர் எங்க போறாருன்னா நேராக எங்க போறாரு, நேரா தேவாலயத்துக்கு போறாரு.
இப்போ ஒரு கேள்வி கேட்போமே, நம்ம அந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, அவர் நேராக 45வது வசனத்தில், பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களை கொள்ளுகிறவர்களை புறம்பே துரத்தத்தோடு. இப்போ இயேசு தேவாலயத்துக்காக வந்தாரு, இவங்க எல்லாம் தேவாலயத்துக்காக இயேசுவை கூட்டிட்டு போனாங்க. ராஜாவாக, ராஜா இங்க இருக்கிறாரு, அரண்மனையில் இருக்கிறாரு. இந்த அரண்மனையில் இப்ப யார் ராஜாவா இருக்கிறாரு? பிலாத்து ராஜாவா இருக்கிறாரு. இது என்ன கவர்மெண்டா இருக்குது? ரோமன் கவர்மெண்டா இருக்குது. இதை ஒழிச்சு கட்டிட்டு இயேசுவை ராஜாவாக்கலான்னு கூட்டிட்டு போனா, இயேசு நேர சிட்டி என்ட்ரன்ஸ்ல வந்து சிட்டியை பார்த்து, ஐயோ உனக்கு கிடைச்ச இந்த நாள்லயாவது நீ சமாதானத்துக்கு, உன்னுடைய ரட்சிப்புக்கு, உன்னுடைய மீட்புக்கு ஏற்றவர்களை நினைச்சினா ஐயோ உனக்கு அது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமுக்காக, பட்டணத்துக்காக அழுதுட்டு, அதுக்கப்புறம் நேர பிலாத்து அரண்மனைக்கு போவாரான்னு பார்த்தா இயேசு எங்க போயிட்டாரு? தேவாலயத்துக்கு போயிட்டாரு. தேவாலயத்துக்கு போயிட்டாரு. ஒரு கேள்வி, ஏன் தேவாலயத்துக்கு போனாரு? ஏன்னா இஸ்ரவேலின் ராஜாவாக ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி புகழ்ந்து அப்படியே ராஜா 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 ராஜாட்டே போனவங்க இப்ப இயேசு எங்க போலனா பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போல. இங்க நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அப்படின்னா, இயேசு பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்? சொன்ன மாதிரியே பிலாத்துவ அங்க ஒரு கலவரத்தை, ஒரு போர்க்களத்தை, அந்த அரண்மனையை யுத்த களமா மாற்றி பிலாத்துவ ஒன்று விரட்டி அடிச்சு அல்லது அவனை கொன்று இயேசுவை சிங்காசனத்தில் உட்கார வச்சிருப்பாங்க. இயேசு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்திருந்தா இப்போ பிலாத்துவனுடைய அரண்மனையில் இயேசு ராஜாவா உட்கார்ந்துருப்பாரு. இப்போ யாருக்கு இயேசு ராஜா? யாருக்கு இயேசு ராஜா? வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மத்தேயுல வாச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு இருக்கும். அப்ப இப்ப இயேசு யாருக்கு ராஜாவா மாறிடுவாரு? இஸ்ரவேலுக்கு, யூதர்களுக்கு ராஜாவா இருவாரு. ஆனா இயேசு ராஜாவா தான், ஆனா ராஜாவாக அவர் இருக்க விரும்பல. அதற்கு மேலாக உங்களுக்கு எனக்காக ஒன்றை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். அது என்னன்னா, தன்னை ஜீவ பலியாக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக ஒப்படைக்க அர்ப்பணிப்பதற்காக அவர் எங்கே போறாருன்னா தேவாலயத்துக்குள்ள போறாரு. நீங்க யூத கால அட்டவணையின் படி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் அடுத்து வரப்போகிற பஸ்காவில் பலியாக செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகளை ஆசாரியனுடைய கரத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை ராஜாவாக்கிட்டு அடுத்து பொழுது சாய்வதற்குள்ள நம்ம ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஆசாரியன்ட்ட காமிச்சிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் அவங்க முதல்ல இயேசுவை ராஜாவாக்கலான்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போகாமல் நேராக எங்கே போகிறாரு? தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்துக்கு போனாரு. எதற்காக போனாரு? தேவாலயத்தில் ராஜாவாக இருக்கவா? தன்னை அடிக்கப்படும் மாட்டுக்குட்டியாக கொடுக்கப்படுவதற்காக போனாரு. அங்க போன உடனே தான் நான் வந்துட்டேன், மெய்யான ஜீவ பலியாக குற்றமற்ற மாசற்ற உலகத்தினுடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக நான் வந்துட்டேன். இனி எனக்காக என் நினைவாக செய்யப்படுகிற இந்த புறா குஞ்சுகள் இங்கே அவசியமில்லை, இங்க காடை குஞ்சுகள் அவசியமில்லை, இங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் கடாக்கள் அவசியமில்லை என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அவைகளுக்காக செலுத்தப்படுகிற அந்த காசுகளை எல்லாம் கவிழ்த்து போட்டுட்டாரு. ஏன்னா இந்த பலியினாலே மீட்பு கிடையாது. இதற்காக செலுத்தப்படுகிற இந்த பணங்களினாலே ரட்சிப்பு கிடையாது. விலையின்றி நீங்கள் மீட்கப்படுவீர்கள், பணமின்றி நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மெய்யான ஆட்டுக்குட்டி
மெய்யான ஜீவபலி நான் தான் என்று சொல்லி தன்னையே அவர் என்ன செய்கிறாரு? யாரும் அவரை கொண்டு போகல, அவர் தானாகவே இதற்காகவே வந்தேன், இதற்காகவே வந்த. பேதுரு சொல்றார், வேணாம் ஆண்டவரே, நீங்க எருசலேமுக்கு போகாதீங்க, மனுஷகுமாரன் ஒப்புவிக்கப்படுவார், அவரை சிலுவையில் அறிவார்கள் அப்படின்னு இயேசு சொன்ன பொழுது பேதுரு சொல்லிட்டார், நோ, நான் இதை அனுமதிக்க மாட்டேன், நீங்க போகாதீங்க. இயேசு சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தானே, இதற்காகவே நான் வந்தேன், இதற்காகவே வந்தேன். கெத்செமனேல சொன்னார், என்ன சொன்னார்? என்ன உம்முடைய சித்தத்தை செய்ய என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னாரு. இயேசு தானாகவே தேவாலயத்துக்கு போனார். எதற்காக? தன்னையே ஜீவ பலியாக, தன்னையே மாசற்ற பலியாக, பஸ்காவில் அடிக்கப்பட செலுத்தப்பட ஆட்டுக்குட்டியாக அவர் போனார். ஆமென், அல்லேலூயா. இதுதாங்க குருத்தோலை ஞாயிறு. குருத்தோரை ஞாயிறில் நடந்தவைகள் இவைகள் தான். இதிலே தான் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை தியானித்திருக்கிறோம், இந்த வசனங்களை ஆராய்ந்திருக்கிறோம், இந்த வசனத்தினுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறோம். இதில் இருந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகள். இயேசு கிறிஸ்து மாத்திரம் அன்றைக்கு தேவாலயத்திற்கு சென்று தன்னை ஜீவபலியாக அவர் அர்ப்பணிக்காவிடில் அவர் சிலுவையிலே நமக்காக தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்காவிடில் ரட்சிப்பு என்பது நமக்கு இல்லாமல் போயிருக்கும், மீட்பு என்பது இல்லாமல் போயிருக்கும், ஆசீர்வாதம் என்பது இல்லாமல் போயிருக்கும், வாக்குத்தத்தம் என்பது இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ உங்கள் மேல், என் மேல், நம் எல்லாரும் மேல் அவர் இரக்கமுள்ளவராய் இவ்வளவு மேன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா.